WWE இருந்ததுலயே ஒரு லெஜெண்டரியான விஷயம் தான் அண்டர்டேக்கரோட ஐ ரோல். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல அண்டர்டேக்கரை மாதிரியே கண்ணை காமிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் பயமுறுத்த ஒரு தடவையாவது முயற்சி பண்ணியிருப்போம். ஆனா இந்த ஐகானிக்கான ஐ ரோலை அண்டர்டேக்கர் ஆக்சிடென்டலா தான் கண்டுபிடிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இதை பத்தி அண்டர்டேக்கரே அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொன்னாருன்னா, WWEயோட ஒரு பழைய மேட்ச்ல அண்டர்டேக்கர் கிரெக் த வேலண்டைன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லரை ரெசில் பண்ணிட்டு இருக்கும்போ ரிங்கோட எண்டில் வச்சு கிரெக் த வேலண்டைனுக்கு அண்டர்டேக்கர் ஒரு சோக் ஹோல்டு மூவ போட்டிருக்காரு. அந்த டைம்ல அண்டர்டேக்கரோட நீளமான முடி முன்னால விழுந்து அவரோட முகத்தை மறைச்சிருக்கு. ஸோ உடனே அண்டர்டேக்கர் தெளிவா பார்க்கறதுக்காக அவரோட தலையை வேகமா பின்புறமா திருப்பி இருக்காரு. இந்த மாதிரி அவரு வேகமா தலையை திருப்பும்போ அவரோட ரெண்டு கண்ணும் மேல அப்படியே ரோல் ஆகுறத அவரு ஃபீல் பண்ணியிருக்காரு. அண்டர்டேக்கர் ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அந்த செகண்ட்ல அவருக்கு நாம ஏன் ரெண்டு கண்ணையும் மேல பார்த்து ரோல் பண்ணி நம்ம கண்ணுல இருக்கிற கருவிலிய மொத்தமா மறைச்சி ஒயிட் கலரை மட்டும் காமிச்சு ரசிகர்களை பயமுறுத்தக்கூடாது அப்படின்னு தோணிருக்கு. நினைச்ச மாதிரி அண்டர்டேக்கர் அந்த மேட்சோட எண்டிங்ல கிரெக் த வேலண்டைனை பின் பண்ணும்போ கண்ணை ரோல் பண்ணிட்டு கண்ணுல ஒயிட் கலரை மட்டும் காமிச்சு பின் பண்ணிருக்காரு. அப்பவே பார்த்துட்டு இருந்த ரசிகர்கள்ல பல பேர் என்னது இதுன்னு பயங்கரமா பயந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அண்டர்டேக்கர் பேக் ஸ்டேஜ்ல போன டைம்ல பேக் ஸ்டேஜ்ல இருந்த சக ரெஸ்லர்ஸும் பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸுமே அண்டர்டேக்கர் கிட்ட வந்து அது என்னது ரொம்பவே கிரீப்பியா கிரேசியா டெரிஃபைங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அண்டர்டேக்கர் அவரோட கண்ணை அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே நீளமான அவரோட நாக்கையும் வெளியே நீட்டி அந்த காலத்துல WWE பார்த்த பல குழந்தைகளோட தூக்கத்தையே கலைச்சிருக்காரு.